Hi friends, welcome back to News Tamil Online. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு 3 டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா ஆரோக்கிய ஜாதகத்தை பார்க்கக்கூடிய ஒரு டிஜிட்டல் ரிங். செகண்ட் ஒன் என்ன அப்படின்னா உங்களோட போன் வந்து மால்வேரால அஃபெக்ட் ஆச்சுன்னா அதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது. தேர்ட் ஒன் டிஜிட்டல் பேஸ் மேக்கர். இந்த 3 டாபிக்கையும் பற்றி நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பார்த்திடலாம். ஆரோக்கிய ஜாதகத்தை காட்டக்கூடிய ஒரு ஸ்மார்ட் ரிங். நம்ம எல்லாருக்கும் ஸ்மார்ட் வாட்ச் தெரியும். அதே மாதிரி தான் இந்த ஸ்மார்ட் ரிங், ஸ்மார்ட் மோதிரம். இதோட பேர் வந்து என்ன அப்படின்னா தி ஓரா ரிங். நம்மளோட தூக்கத்தோட தரம், இதய துடிப்பு, நம்மளோட உடம்போட வெப்பநிலை, இது எல்லாமே வந்து துல்லியமா கண்காணிக்க கூடியதுதான் இந்த ஸ்மார்ட் மோதிரம். இது நம்ம விரல்ல போட்டிருக்கலாம். ரொம்ப சின்னதா வெயிட் இல்லாம இருக்கிறதுனால நம்ம டெய்லி வியருக்கு வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். இதுல உள்ள பெனிஃபிட்ஸ் என்னதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம். இது வந்து ஒரு நல்ல உடல் நல கண்காணிப்பாளர் மாதிரி செயல்படுது. நம்மளோட இதய துடிப்பு, தூக்கம், வெப்பநிலை, ஆக்சிஜனோட அளவு, மன அழுத்தம், இதை எல்லாமே வந்து கரெக்டா கேப்சர் பண்ணிட்டு இது எவ்வளவு இருக்குங்கிறத வந்து நம்மளுக்கு வந்து தொடர்ந்து தகவலை தந்துட்டே இருக்கு. அதுக்கப்புறம் செயல்பாட்டை கண்காணித்தல், அதாவது நீங்க எவ்வளவு தூரம் நடக்கிறீங்க, எரித்த கலோரிகள், நடந்த நடைகளோட எண்ணிக்கை, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து அதை அப்டேட் கொடுத்துட்டே இருக்கும். இந்த டிஜிட்டல் ரிங் அறிவிப்புகள், அதாவது நோட்டிபிகேஷன்ஸ் எல்லாமே வந்து நம்மளுக்கு எப்படி தெரியப்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு சின்ன எல்இடி லைட் வந்து கொடுத்துருக்காங்க. அதை நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து தெரியும். அது கூடவே வந்து ஒரு சின்ன வைப்ரேஷனும் இருக்கும். அப்ப இதை வச்சு நம்ம வந்து நம்மளுக்கு ஏதாவது அழைப்போ இல்லைன்னா ஏதாவது மெசேஜ் வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால கண்டுபிடிக்க முடியும். அடுத்து இதுல என்ன ஒரு முக்கியமான டெக்னாலஜி என்ன அப்படின்னா நியர் ஃபீல்டு கம்யூனிகேஷன் டெக்னாலஜி இதுல யூஸ் பண்ணிருக்கிறதுனால கிரெடிட் கார்டு இல்ல அப்படின்னா டெபிட் கார்டு பயன்படுத்தாம வந்து நம்மளால வந்து பணத்தை வந்து செலுத்த முடியும். அடுத்து இதுல உள்ள மெயின் பிளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா இது வந்து டிஜிட்டல் ஸ்கிரீன் ஒன்றும் இல்லாததுனால இது வந்து பேட்டரி வந்து நிறைய நாளைக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஒன் டைம் வந்து நம்ம சார்ஜ் போட்டோம் அப்படின்னா நிறைய நாட்களுக்கு வந்து இதை வந்து பயன்படுத்த முடியும். இந்த ஸ்மார்ட் ரிங் அமேசான்ல 215 அமெரிக்க டாலருக்கு, அதாவது இந்திய மதிப்புல சுமார் 18,000 ரூபாய்க்கு வந்து விற்பனையாகிறது. நம்மளோட செகண்ட் டாபிக் என்ன அப்படின்னா சப்போஸ் நம்மளோட மொபைல் போன் மால்வேரால அஃபெக்ட் ஆச்சு அப்படின்னா அதை எப்படி கண்டுபிடிக்கலாம்ங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம். இன்டர்நெட் யூஸ் பண்ற எல்லாருக்குமே மால்வேர் பற்றி வந்து நிறைய தெரிஞ்சிருக்கும். இந்த ஹேக்கர்ஸ் வந்து இந்த மால்வேரை பயன்படுத்தி தான் நம்மளோட டேட்டாஸ் எல்லாமே எடுப்பாங்க. இமேஜஸா இருந்தாலும் சரி, பேங்க் அக்கௌண்ட் டீடைல்ஸா இருந்தாலும் சரி, எல்லாத்தையுமே வந்து இந்த மால்வேர் யூஸ் பண்ணி தான் எடுப்பாங்க. அதாவது எல்லா ஃப்ராட் வேலைகளையுமே வந்து இந்த மால்வேர் பயன்படுத்தி தான் செய்யறாங்க. ஆனா சமீப காலமா என்ன ஆகுது அப்படின்னா இந்த ஸ்மார்ட் போன்ல நம்மளுக்கு வந்து மால்வேர் அஃபெக்ட் ஆச்சு அப்படின்னா அதை கண்டுபிடிக்கவே நம்மளால தெரியல. ஆனா இந்த ஒரு 4 விஷயங்களை நீங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களோட போன் வந்து மால்வேரால அஃபெக்ட் ஆயிருக்கா இல்லையாங்கிறத வந்து கண்டுபிடிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன்று என்ன அப்படின்னா தொடர்ந்து நம்மளுக்கு வரக்கூடிய பாப்அப் விளம்பரங்கள். சப்போஸ் நம்மளோட போன்ல வந்து மால்வேர் இருக்கு அப்படின்னா தொடர்ந்து வந்து நம்மளுக்கு பாப்அப் விளம்பரங்கள் வந்து அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வந்து வந்துட்டே இருக்கும். ஸோ இப்படி நிறைய வருது அப்படின்னு நம்மளுக்கு வந்து தெரிஞ்சுக்கலாம் நம்மளோட போனை வந்து ஹேக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. செகண்ட் ஒன் என்ன அப்படின்னா சார்ஜ் வந்து சீக்கிரமா வந்து குறையிறது. அதாவது நம்ம நினைக்கிற வேகத்தை விடவும் சீக்கிரமா சார்ஜ் வந்து போயிட்டே இருக்கும். அது ஆக்சுவலி என்ன ரீசன் அப்படின்னா அந்த ஹேக்கர்ஸ் வந்து அந்த மால்வேர்ஸ் எல்லாமே வந்து பேக்ரவுண்ட்ல வந்து ஓட விட்டுட்டே இருப்பாங்க. அது எப்பவுமே ரன்னிங்ல இருந்துட்டே தான் இருக்கும். ஆனா வெளியில தெரியவே செய்யாது. சப்போஸ் ஸ்கிரீன் வந்து ஆஃப்ல இருந்தாலுமே பேக்ரவுண்ட்ல வந்து அந்த மால்வேர் வந்து அதோட வேலையை செய்துட்டே இருக்கும். இதனால நம்மளோட பேட்டரி வந்து சீக்கிரம் குறைஞ்சி வந்துட்டே இருக்கும். தேர்ட் ஒன் என்ன அப்படின்னா போனோட ஸ்பீடு வந்து கம்மியாகிறது. சப்போஸ் திடீர்னு உங்க போனோட ஸ்பீடு வந்து கம்மியாச்சுனால நீங்க வந்து கண்டுபிடிக்கலாம் உங்களோட போன் வந்து மால்வேரால அஃபெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது எந்த ஒரு ஆப்பை ஓபன் பண்றதுக்கு அட்லீஸ்ட் இமேஜஸ் ஓபன் பண்றதுக்கு கூட நிறைய டைம் எடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா உங்களோட போன் வந்து மால்வேரால அஃபெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஃபோர்த் ரீசன் என்ன அப்படின்னா போன் வந்து அளவுக்கு அதிகமா ஓவர் ஹீட் ஆகுறது. அதாவது நீங்க போன் யூஸ் பண்ணாலும் அது வந்து ரொம்ப ஹீட் ஆகுது, இல்ல அப்படின்னா நீங்க போனை யூஸ் பண்ணாம சும்மா அதுல வச்சுட்டு இருந்தாலுமே அது வந்து அந்த போன் வந்து எப்பவுமே ஹீட் ஆட்டே இருக்கு அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து கண்டுபிடிக்கலாம்
உங்களோட போன் வந்து மால்வேரால அஃபெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சப்போஸ் இந்த மாதிரி அஃபெக்ட் ஆயிருந்துச்சுன்னு இதை எப்படி பேக் டு ஃபார்முக்கு கொண்டு வர்றதுங்கிறத வந்து இப்போ நான் சொல்றேன். இந்த மால்வேரை எப்படி நம்ம வந்து நீக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் சேஃப் மோட வந்து யூஸ் பண்றது. அதாவது ஆண்ட்ராய்டு போன்ல வந்து சேஃப் மோட பயன்படுத்தினா தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே வந்து ஒர்க் ஆகாது, அப்படியே ஸ்டாப் ஆயிரும். ஸோ இதுல இருந்து நீங்க வந்து மால்வேரை கண்டுபிடிச்சு நீங்க வந்து அதை வந்து நீக்கி விட்டுறலாம். இன்னொன்று என்ன அப்படின்னா, ஆன்டிவைரஸ் யூஸ் பண்றது. நல்ல பெஸ்டான ஆன்டிவைரஸை வந்து நீங்க யூஸ் பண்ணி அதுலயுமே வந்து அது மூலமாவும் நீங்க வந்து மால்வேரை கண்டுபிடிச்சு நீங்க வந்து நீக்க முடியும். அடுத்தது என்ன அப்படின்னா, ஃபேக்டரி ரீசெட் பண்றது. அதாவது மொத்தமா பழைய நிலைக்கு வந்து கொண்டு போறது உங்களோட போனை. அதுக்கு முன்ன நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, உங்களுக்கு தேவையான டேட்டாஸ் எல்லாம், இமேஜஸ், வேற ஏதாவது வீடியோஸ் இருக்கு அப்படின்னா அதை எல்லாமே பேக்கப் எடுத்துட்டு இன்னொரு இடத்துக்கு நீங்க மாத்திட்டு அதுக்கு அடுத்தது ஃபேக்டரி வந்து ரீசெட் பண்ணும் போதும் அந்த மால்வேர்ஸ் எல்லாமே வந்து ரீசெட் ஆயிரும். உங்க போன் வந்து பழைய நிலைமைக்கு திரும்பிடும். நம்மளோட மூணாவது டாபிக் என்ன அப்படின்னா, டிஜிட்டல் பேஸ்மேக்கர். பேஸ்மேக்கர் எல்லாருக்குமே தெரியும், நம்மளோட ஹார்ட்டோட அந்த துடிப்போட வேகத்தை வந்து கட்டுப்படுத்துறது. இப்படி கட்டுப்படுத்துறதுனால வந்து நம்மளுக்கு ரத்த ஓட்டம் வந்து எல்லா பகுதிகளுக்கும் தொடர்ந்து கரெக்டா எவ்வளவு தேவையோ அந்த விகிதத்துல வந்து கிடைச்சிட்டே இருக்கும். பொதுவா ஒரு பேஸ்மேக்கர் வந்து மார்போட இடது புறத்துல அறுவை சிகிச்சை மூலம் வந்து பொருத்துவாங்க. இதுல வந்து லீட்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெல்லிய கம்பிகள் வந்து இதயத்துக்கு உள்ள வைப்பாங்க. இந்த லீட்கள் தான் இதயத்துக்கு மின் தூண்டுதல்களை அனுப்புது. இதனால வந்து இதயம் வந்து சீரா துடிக்குது. பொதுவா இருதய நோயாளிகளுக்கு ஒழுங்கா வந்து அந்த இதய துடிப்பு ஒழுங்கா இல்லாதவங்களுக்கு வந்து இதை வந்து அதிகமா பயன்படுத்துவாங்க. நமக்கு தெரியும், பொதுவா வந்து மனிதனுக்கு வந்து ஒரு நிமிடத்துக்கு 70ல இருந்து 100க்கு உள்ள இதய துடிப்பு வந்து இருக்கணும். சப்போஸ் இடத்துக்கு கீழே குறைஞ்சாலோ இல்லை அப்படின்னா 100க்கு மேல அதிகரித்தாலும் வந்து அது வந்து நம்மளுக்கு வந்து பல ஆபத்துக்களை கொடுக்கக்கூடியது. அதனால இதை வந்து கரெக்டா இருக்கிறதுக்கு வேண்டிதான் இந்த பேஸ் மேக்கர்ஸ் வந்து யூஸ் பண்றோம். மருத்துவத்துறையோட நவீன கண்டுபிடிப்புகள்ல ஒண்ணுதான் இந்த டிஜிட்டல் பேஸ் மேக்கர். இது பழைய பேஸ் மேக்கரை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப சைஸ்ல வந்து சின்னதா இருக்கும் மற்றும் இந்த விவரங்களை டேட்டாஸ் எல்லாமே வந்து டிஜிட்டல் ஃபார்மேட்ல வந்து கொடுக்கக்கூடியது. இந்த கருவியை பொருத்தியவங்க வந்து தொடர்ந்து 6 மாதங்களுக்கு செக்அப் செய்துட்டே இருக்கணும். அடுத்து முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, சிடி ஸ்கேன் இல்லைன்னா எம்ஆர்ஐ ஸ்கேன் வந்து எடுக்க போக கூடாது. இந்த டிஜிட்டல் பேஸ் மேக்கர்ல முக்கியமா என்னென்ன அம்சங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இது வந்து லீட்லெஸ் டெக்னாலஜி பயன்படுத்தி இருக்காங்க. அதாவது இதுல மிந்தி உள்ள பேஸ் மேக்கர்ல வந்து லீட்ஸ்ங்கிறத பயன்படுத்தி தான் வந்து அதை ஹார்ட்டோட இணைப்பாங்க. இதுல வந்து லீட்ஸ் இருக்காது, ஒரு சின்ன மாத்திரை வடிவில் இருக்கும் இந்த டிஜிட்டல் பேஸ் மேக்கர். ஸோ அதை டைரக்டாவே வந்து நம்மளோட ஹார்ட்ல வந்து இதை வந்து பொருத்திடுவாங்க. அடுத்து உள்ள பிளஸ் பாயிண்ட் ரிமோட் மானிட்டரிங். இந்த பேஸ் மேக்கர்ல வந்து வயர்லெஸ் இணைப்பு இருக்கும். அதனால பேஷண்ட் இங்கே இருந்தாலும் டாக்டருக்கு வந்து அவரோட இடத்துல இருந்து நோயாளியோட தகவலை வந்து பெற முடியும். நெக்ஸ்ட் ஒன் அடாப்டிவ் ரேட் பேசிங். பழைய பேஸ் மேக்கர்ல வந்து ஒரு சீரான வேகத்துல இயங்கக்கூடியது. ஆனா இந்த நவீன பேஸ் மேக்கர் என்ன பண்ணும் அப்படின்னா, சென்சர்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால நோயாளியோட உடலோட செயல்பாடுகளை, உதாரணமா வந்து நடைபயிற்சி இல்லை அப்படின்னா ஓடுறாங்க அப்படின்னு சொல்லியாச்சுன்னு அதை கண்டறிஞ்சு அதற்கேற்ப இதய துடிப்பின் வேகத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கு. நெக்ஸ்ட் பிளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா, மேம்பட்ட பேட்டரி மற்றும் எம்ஆர்ஐ இணக்கத்தன்மை. அதாவது பழைய பேஸ் மேக்கர்ஸ் எல்லாமே வந்து 10 வருஷம் தோராயமா வந்து யூஸ் பண்ணலாம். ஆனா இப்போ உள்ள இந்த டிஜிட்டல் பேஸ் மேக்கர்ஸ் எல்லாமே வந்து 15 வருஷம் வரைக்கும் அதோட ஆயுள் இருக்கு. அதனால அடிக்கடி ஆப்ரேஷன் பண்ணி அதை மாற்ற வேண்டிய தேவை கிடையாது. 15 வருஷம் ஒரு நோயாளி வந்து அந்த பேஸ் மேக்கரை வந்து பயன்படுத்த முடியும். இன்னொன்னு வந்து என்ன அப்படின்னா, எம்ஆர்ஐ இணக்கத்தன்மை அப்படின்னா, எம்ஆர்ஐ ஸ்கேன்ஸ் எல்லாம் எடுக்க போகும்போது இது வந்து ப்ராப்ளம்ஸ் உண்டு பண்றது இல்ல. இந்த நவீன பேஸ் மேக்கர் வந்து எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்கிறதுக்கு உகந்தவையாக வடிவமைக்கப்பட்டிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் இது போல வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்கோட நான் உங்களை சந்திக்க வரேன். மறக்காம நம்ம வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி.